ஸ்டிச் பால் தான் விளையாடினா தெரியும். ஒரு பேட்ஸ்மேன் வந்து உள்ள பேட்டிங் ஆட போறாருன்னா அவர் வந்து பேடு, ஹெல்மெட் எல்லாமே வந்து எடுத்துட்டு போகணும். ஹெல்மெட்லாம் தேவையில்லன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேடு, கிளவுஸ் எல்லாம் போட்டே போகணும் கன்ஃபார்மா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. நம்மளுக்கு எழுதப்படாத ஒரு ரூல் இருக்கு. பேடு கட்டாமலாம் விளையாட முடியாது. போயிட்டு அது விளையாடலாமா, உண்மையிலே பேடு கட்டாம விளையாடலாமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு பார்த்து எனக்கு. இந்த கேள்விக்கு பதில் பாத்தீங்கன்னா எஸ்பிடி எமர்ஜென்சி இட்ஸ் அ மித் ஒன்ஸ் அகைன். சோ வந்து இந்த ரூல் இருக்கு. நான் நீ மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கிரிக்கெட்ல ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் அபார்ட் ஃப்ரம் ஹெல்மெட் மீதி இருக்கிற விஷயங்கள் லைக் கார்டு, அதுக்கப்புறம் கிளவுஸ், பேட் இதெல்லாம் கட்டாம போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குன்னே வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி அப்படிலாம் ரூலே கிடையாது. இது வந்து ஒரு பார்ஷியலி மித்துன்னு சொல்லுவேன், சரிங்களா? ஃபுல் மித் கிடையாது. மேட்டர் என்னன்னா, பேடு கட்டாம ஒரு பேட்டர் உள்ளுக்குள்ள போலாம், கிரவுண்டுக்குள்ள எப்படா போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்சோடைய ஒரு இன்னிங்ஸோடைய கடைசி பால் இருக்கு, ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் வந்து வெறும் ரன்னோட மட்டும் தான் வராரு அப்படின்ற இருக்கிற அந்த சமயத்துல பேடு கட்டாம வரலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்எஸ் தோனி ஒரு மேட்ச் வந்து வந்திருக்காரு அந்த மாதிரி 2014 அது இயர் எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல, பட் முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. நிறைய டொமஸ்டிக் லீக்ஸ்ல இது இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன லிமிடேஷன் என்னன்னா, கடைசி பால் ஒருவேளை வைடு போயிட்டு அந்த பிளேயர் திரும்ப ஸ்ட்ரைக் வராரு, கடைசி பால் தான் அவர் வந்து ஸ்ட்ரைக் ஆடுற மாதிரி இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அம்பையர்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, நீ பேட் இல்லாம இருக்க, ஒண்ணு போயிட்டு பேட் கட்டிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம், அப்படி இல்லனா இப்படியே கண்டினியூ பண்றனா கண்டினியூ பண்ணு, பட் அட் ஓன் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை அம்பையர் வந்து அந்த பிளேயர்ட்ட மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். அதான் பார்ஷியலி மித். லைக் வந்து ஃபுல்லா நீங்க வந்து பேட் கட்டாமல வர முடியாது. வரலாம், கடைசி பால்ல நான் ஸ்ட்ரைக்கரா இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஸ்ட்ரைக் எண்டுக்கு போறதா இருந்தீங்கன்னா அட் யுவர் ஓன் ரிஸ்க்.